லேப்டாப் வாங்குற பிளான் இருக்கா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. லேப்டாப்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸ்க்கு அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ராங்கா செலக்ட் பண்ணீங்கன்னா டெய்லி யூசேஜில் நீங்கள் தான் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஆனால் வரி பண்ண வேணாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரைட் லேப்டாப்பை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரம் பேசிக்லேருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் லேப்டாப்பை எதுக்கு வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூஸை பேஸ் பண்ணி தான் ரைட் லேப்டாப்பை சூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெய்லி யூசேஜ் லேப்டாப், ஸ்டடி, ஆஃபீஸ் ஒர்க்கு, வெப் ப்ரௌசிங்கு, பிஸ்னஸ், ட்ரேடிங்கு, டெய்லி டாஸ்க் எல்லாமே இந்த கேட்டகரியில் வரும். இந்த கேட்டகரியில் மெயின் ஃபோக்கஸ் ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லாங் பேட்டரி லைஃப். செகண்ட் ஒன் கண்டென்ட் கிரியேஷன் லேப்டாப்ஸ் லைக் வீடியோ ஃபோட்டோ எடிட்டிங்கு, கிராஃபிக் டிசைனிங், அனிமேஷன், யூஐ யூஎக்ஸ் ஆர் டிசைன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. இதில் மெயினாக சிபியூ, ஜிபியூ அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் கேட்டகரி ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமிங் லேப்டாப்ஸ். இது ஜஸ்ட் கேமிங்க்கு மட்டும் இல்லை, ஏஐ டாஸ்க், பிளெண்டர், ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். இந்த லேப்டாப்ல மெயின் ஃபோக்கஸ் ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் தான் மெயின் கேட்டகரி. இதுல ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரின்னு டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோசஸர். இன்டெல் அண்ட் ஏஎம்டி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்டெல்ல பாத்தீங்கன்னா கோர் ஐ சீரிஸ் லைக் i3, i5, i7 அண்ட் i9. அண்ட் ஏஎம்டில பாத்தீங்கன்னா ரைசன் சீரிஸ் 3579 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்டெல் பெட்டரா ஏஎம்டி பெட்டரான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அது உங்களோட யூசேஜ் அண்ட் பட்ஜெட் மேல தான் டிபெண்ட் ஆகும். இன்டெல்ல i3 லேப்டாப்ஸ் 25Kலேருந்து 50K ரேஞ்சில் இருக்கும். i5 30Kலேருந்து 90K ரேஞ்சில் இருக்கும். i7 80Kலேருந்து 2 lakh வரை இருக்கும். i9 அரௌண்ட் 1 lakh மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஏஎம்டி ரைசன் சீரீஸுமே சிமிலர் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும். ஏஎம்டியில் ரைசன் ஏஐ சீரீஸ் அண்ட் இன்டெல்ல அல்ட்ரா சீரீஸ் என்பியூ ப்ரோசஸர் லான்ச் ஆயிருக்கு. இது ஏஐ டாஸ்க்கு சூப்பர் ஃபாஸ்ட், பேட்டரி லைஃப்மே 16 to 17 hours வரை வரும். மைனர் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் வரலாம், பட் பர்ஃபார்மன்ஸ் டாப்னே சொல்லலாம். அந்த ப்ரொசஸர் நேம்ஸ்ல எல்லாம் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் இருக்கும். அதை எப்பயாவது அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? இது சிபியூ பர்ஃபார்மன்ஸை இண்டிகேட் பண்ணும். இன்டெல்ல லாஸ்ட் 2 digit ஜெனரேஷனை இண்டிகேட் பண்ணும். ஹையர் ஜெனரேஷன் ஜென்ரலி பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 digit எஸ்கேயூ ஹையர்னா பெட்டராக இருக்கும். லெட்டர் ஸ்பெஷலைசேஷன் பற்றி சொல்லணும்னா யூனா லோ பவர், பேட்டரி ஃப்ரெண்ட்லி அண்ட் தின் லேப்டாப்ஸ். பீனா பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ்டு தின் லேப்டாப்ஸ். ஹெச்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்ஸ். ஹெச்எஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் தான், பட் ஸ்லைட்லி லெஸ் தென் ஹெச். ஹெச்எக்ஸ் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்ஸ். டெய்லி யூஸுக்கு யூ ஆர் பி சீரீஸ். கண்டென்ட் கிரியேஷன் ஆர் ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு ஹெச் சீரீஸ் பெட்டராக இருக்கும். ஏஎம்டியில் சிமிலர் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் டிஜிட்டு சீரீஸை இண்டிகேட் பண்ணும். 7 இருந்தால் 7000 சீரீஸ், 8 இருந்தால் 8000 சீரீஸ். தேர்ட் டிஜிட்டு செக்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணும். செகண்ட் டிஜிட் வந்து ஆர்கிடெக்டரை இண்டிகேட் பண்ணும். ஹையர் சென்னு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். லாஸ்ட் டிஜிட் வந்து மைனர் பர்ஃபார்மன்ஸ் வீக் தான். 0 ஸ்லைட்லி அண்டர் பவர்டு, 5னா ஸ்லைட்லி பெட்டர். லெட்டர் வந்து சிமிலர் டு இன்டெல். சிபியூ பர்ஃபார்மன்ஸ்க்கு கிளாக் ஸ்பீட் அண்ட் கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி யூஸ் லேப்டாப்ஸ் 4 to 5 GHz இனஃப். கண்டென்ட் கிரியேஷன் ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு 5+ GHz ஐடியலாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் நம்பர் ஆஃப் கோர்ஸ். லேப்டாப் சிபியூல 6 கோர்ஸ், 8 கோர்ஸ், 10 கோர்ஸ் மாதிரி வேல்யூஸ் இருக்கும். கோர் அதிகம்னா பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ கோர்ஸ் அதிகமாக இருக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் இந்த கோர்ஸை இன்டெல் 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க, பி கோர்ஸ் அண்ட் இ கோர்ஸ். பி கோர்ஸ்னா பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ். இது ஹை பவர் யூஸ் பண்ணும், அதனால பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். பட் இதில் பேட்டரி கன்சம்ஷன் அதிகமாகவே இருக்கும். இ கோர்ஸ்னா எஃபிஷியன்சி கோர்ஸ். இது பவர் கன்சம்ஷன் கம்மி, ஸோ பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மி கம்பேர் டு பி கோர்ஸ். இன்டெல்ல அந்த ப்ரொசஸர் நேம்ல இருக்க லெட்டர்ஸ்ல இருந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். பி அண்ட் யூ சீரிஸ் ப்ரொசஸர் மோஸ்ட்லி இ கோர்ஸ் யூஸ் பண்ணும், ஸோ பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கும். ஹெச், ஹெச்எஸ், ஹெச்எக்ஸ் சீரீஸ்ல பி கோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ். பட் பேட்டரி லைஃப் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ஸுக்கும் மேலே இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதான் த்ரெட்ஸ். கோரில் ஒரு வர்ச்சுவல் ஸ்பிளிட் இருக்கும். எக்ஸாம்பிள், கோரில் த்ரெட் 1 த்ரெட் 2 டிவைட் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு கோரால் 2 டாஸ்க்கு ஹேண்டில் பண்ண முடியும். அதனால மோர் த்ரெட்ஸ் இருந்தால் சூப்பர் மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 கோர்ஸ் 16 த்ரெட் லேப்டாப்பில் மல்டி டாஸ்கிங், எடிட்டிங்கு, ரெண்டரிங்கு எல்லாத்துக்கும் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். ஜிபியூனா கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்.
இது கிரியேட்டிவ் கேமிங் அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்கு மஸ்ட் ஹேவ் காம்பனண்ட். லேப்டாப்ல 2 டைப் ஜிபியு இருக்கும், இன்டகிரேட்டட் ஜிபியு அண்ட் டெடிகேட்டட் ஜிபியு. இன்டகிரேட்டட் ஜிபியுனா சிபியு கூட பில்டினா இருக்கும். ஸோ கேஷுவல் கேமிங்கு, ஃபோட்டோ எடிட்டிங், யூடியூப், லைட் டாஸ்க்கு என்எஃப். பேட்டரி யூசேஜ் கம்மி அண்டு ஹீட்டும் கம்மியாக இருக்கும். பட் ஹெவி கேமிங் அண்டு வீடியோ ரெண்டரிங் பண்ண இது அவ்வளோவா ஒர்த் இல்லை. அதனால ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்ல மோஸ்ட்லி டெடிகேட்டட் ஜிபியு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது செப்பரேட்டு கிராஃபிக்ஸ் சிப்பு, மோஸ்ட்லி என்விடியா தான் மார்க்கெட்டில் டாப்பு. என்விடியாவில் டிஎல்எஸ்எஸ் அண்டு ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்கு. இது ரெண்டுமே விஷுவல்ஸை ரியலிஸ்டிக் அண்டு ஸ்மூத்தாக மாற்றும். கேமிங்கு, அனிமேஷன் அண்டு 3D ஒர்க் இது எல்லாத்துக்கும் இது ஒரு லைஃப் சேவர். ஜிபியு பர்ஃபார்மன்ஸில் இம்பார்ட்டன்ட் திங்கு VRAM. அது ஜாஸ்தினா பர்ஃபார்மன்ஸுமே ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 4GB VRAம்னா நார்மல் கேமிங்க்கு ஓகே. பட்டு 6GB ஆர் 8GB VRAமாக இருந்தால் கிராஃபிக்ஸு, ஹெவி கேம்ஸ் அண்டு எடிட்டிங் ஒர்க்கு ஸ்மூத்தாக நடக்கும். ஜிபியு சீரீஸ் பற்றி பார்த்தா என்விடியாவில் லேட்டஸ்ட் சீரீஸு 30, 40, 50 சீரீஸ் இருக்குது. ஹையர் நம்பர்னா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். இதில் பர்ஃபார்மன்ஸ் அண்டு பவர் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். இன்னொரு டேர்ம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதான் டிஜிபி, டோட்டல் கிராஃபிக்ஸ் பவர். சிம்பிளாக சொல்லணும்னா டிஜிபி ஜாஸ்தினா ஜிபியு ஃபுல் பவரில் ஒர்க் பண்ணும். பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும், பட் பேட்டரி லைஃபு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகும். ஸோ கேமிங் லேப்டாப்பில் ஆல்வேஸ் ஹை டிஜிபி பெட்டர். பட் நார்மல் யூஸுக்கு பேலன்ஸ்டு டிஜிபி சீரீஸ் போதும். ரேம்னா பேசிக்கலி லேப்டாப்போட ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி. இப்போதைக்கு DDR4 அண்டு DDR5 நீங்கள் பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் DDR5. இது ஃபாஸ்டர், எஃபிஷியன்ட் அண்டு மல்டி டாஸ்கிங்க்கு பெட்டராக இருக்கும். DDR4 ஸ்டில் மெனி லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. DDR5ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்டு பேண்ட் விட்த்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நீங்கள் கேமிங் இல்லை கண்டென்ட் கிரியேஷன் மாதிரி ஹெவி யூஸ் பண்ணுறீங்கன்னா DDR5 எடுத்தால் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். ரேமில் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு ஃப்ரீக்வென்சி ஜாஸ்தினா பர்ஃபார்மன்ஸும் ஜாஸ்தி. எக்ஸாம்பிளுக்கு 3200 MHz நார்மல், 4800 MHz ஆர் 5600 MHz ஃபாஸ்டரு. அதுவும் டுவெல் சேனல் ரேம்னா மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். எனதர் செக் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங்கு எக்ஸ்பாண்டபிள் ரேம். ஒரு லேப்டாப்பில் 8GB இன்பில்ட்டு ப்ளஸ் 8GB ஸ்லாட் அவைலபிளாக இருந்தால் லேட்டர் அப்கிரேட் பண்ண ரொம்பவே ஈஸி. ஃப்யூச்சரில் ஆப்ஸு ஹெவி ஆகும். ஸோ ரேம் எக்ஸ்பாண்டபிள் லேப்டாப்பு பெஸ்ட் சாய்ஸ். டெய்லி யூசேஜுக்கு 8GB போதும், ஆனால் 16GBனா மல்டி டாஸ்கிங் அண்டு கண்டென்ட் கிரியேஷன் எல்லாம் சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். கேமிங், எடிட்டிங், ரெண்டரிங் டாஸ்க்கு மினிமம் 16GB மேண்டேட்ரி. இப்போ ஸ்டோரேஜ் சைட் பார்க்கலாம். இப்போ வர எல்லா லேப்டாப்ஸ்லேயுமே SSD தான் யூஸ் பண்ணுறாங்க. இது HDDயை விட மல்டிபிள் டைம்ஸ் ஃபாஸ்டர். SSDயில் ஒரு ஃபியூ டைப்ஸ் இருக்குது, Gen 3, Gen 4 அண்டு Gen 5. சிம்பிளாக சொல்லணும்னா ஹையர் ஜெனரேஷன்னா ஃபாஸ்டர் ஸ்பீடாக இருக்கும். Gen 3னா பட்ஜெட் லேப்டாப்ஸு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். Gen 4னா மிட் ரேஞ்ச் அண்டு ப்ரீமியம் லேப்டாப்ஸு சூப்பர் ஸ்பீடாக இருக்கும். Gen 5னா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், அல்ட்ரா ஃபாஸ்ட் அண்டு கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் பட்ஜெட் கன்சிடர் பண்ணலன்னா Gen 4 இல்லைனா எபோ SSD கன்சிடர் பண்ணுங்கள். ஹையர் ஜென் SSDனா நீங்கள் லேப்டாப்பை ஆன் பண்ண உடனேயே பூட் ஆகும். ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ண டிலே ஆகாது, ஆப்ஸ் லோடு லைட்னிங் ஸ்பீடில் இருக்கும். இன்னொரு திங்கு எக்ஸ்ட்ரா SSD ஸ்லாட் இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. இருந்தால் ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்டோரேஜ் அப்கிரேடு ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே செக்ஷன். ஸ்க்ரீனில் கலர், கிளாரிட்டி, பிரைட்னஸ்ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். பேனல் டைப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது, TN, IPS அண்டு OLED. TN பேனல்னா பட்ஜெட் கேட்டகரி, ரெஸ்பான்ஸ் டைம் ஓகே, பட் வீவிங் ஆங்கிள் அண்டு கலர் புவராக இருக்கும். IPS பேனல் ஆல்ரவுண்டரு, பெட்டர் கலர்ஸு, வைட் ஆங்கிள்ஸ் இருக்கும். OLED டிஸ்பிளே டாப் கிளாஸு, கான்ட்ராஸ்ட்டு, கலர் ரிச்னஸ் அண்டு டீப் பிளாக்ஸுக்கெல்லாம் அன்பீட்டபிள், எஸ்பெஷலி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்டு மூவி லவர்ஸுக்கு. ரெசல்யூஷனில் பட்ஜெட் லேப்டாப்ஸு ஃபுல் HD 1020x1080, மிட் ரேஞ்சில் 2K QHD, ஹை எண்டில் 3K ஆர் 4Kல வரும். ரெசல்யூஷன் ஜாஸ்தினா கிளாரிட்டியும் ஜாஸ்தி. பிரைட்னஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் நிட்ஸு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 400+ நிட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கலர் அக்யூரசி. இது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நார்மல் டெய்லி யூசர்ஸுக்கு 90 to 95% RGB கவரேஜ் என்ன. பட் வீடியோ, ஃபோட்டோ எடிட்டிங்லாம் பண்ணுறீங்கன்னா 100% RGB ஆர் DCI P3 கவரேஜ் இருந்தால் நல்லது. லேப்டாப்பில் போர்ட்ஸ்னால் உங்களோட எக்ஸ்டர்னல் டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டோர் மாதிரி. ஸோ பிஃபோர் பையிங்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் போர்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. மோஸ்ட் லேப்டாப்ஸில் காமன் போர்ட்ஸ் இருக்கும். USB-A, USB-C, HDMI, ஹெட்ஃபோன் ஜாக்கு, சம்டைம்ஸ் தண்டர்போல்ட் போர்ட்ஸ் கூட இருக்கும். USB-Aனா ஓல்டு ஸ்டைல் போர்ட்டு, பென் டிரைவு, மவுஸு, கீபோர்ட் மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம்.
யூஎஸ்பிசி லேட்டஸ்ட் ஒன்று டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு சார்ஜிங் அண்டு டிஸ்பிளே அவுட்புட் எல்லாம் ஒரே போர்ட்டில் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது இருந்தால் ஃபியூச்சர் ப்ரூஃப். HDMI போர்ட்னா எக்ஸ்டர்னல் மானிட்டர் கனெக்ட் பண்ண யூஸ் ஆகும். தண்டர்போல்ட் போர்ட்டு மோஸ்ட்லி இன்டெல் லேப்டாப்ஸில் வரும். அதுவும் நெக்ஸ்ட் லெவல் சூப்பர் ஃபாஸ்ட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு, எக்ஸ்டர்னல் ஜிபியூ சப்போர்ட்டு, மல்டிபிள் மானிட்டர் கனெக்ஷன், ஃபாஸ்ட் சார்ஜிங்கு எல்லாமே ஒரே போர்ட்டில் ஹேண்டில் பண்ணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்கு போர்ட் ஜென்ரேஷன். எக்ஸாம்பிளுக்கு USB 3.2 ஜென்ரேஷன் 2 ஆர் தண்டர்போல்ட் 4னா ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஹையர் ஜென்ரேஷன் போர்ட்டாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு லைட்னிங் ஃபாஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி செக்ஷன். பேட்டரி சைஸும் முக்கியம். ஆனால் ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்பில் ப்ரொசஸர் அண்டு ஜிபியூ அதிகமாக பேட்டரி கன்சியூம் பண்ணும். ஸோ நேச்சுரலி பேட்டரி பேக்கப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டெய்லி யூஸ் ஆகிற தின் லேப்டாப்ஸில் பேட்டரி லைஃப் லாங் லாஸ்டிங் 8 to 12 ஹவர்ஸ் வரை இருக்கும். கேமிங் அண்டு கண்டென்ட் கிரியேஷன் லேப்டாப்ஸில் 4 to 6 ஹவர்ஸ் தான் அவரேஜ். ஸோ பை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனி கிளைம் பண்ணுற பேட்டரி லைஃப்பில் மட்டும் ரிலே ஆகாமல் ரியல் வேர்ல்டு ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் ஆக்சுவல் யூசேஜில் பர்ஃபார்மன்ஸை சொல்லும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது லேட்டஸ்ட் லேப்டாப்ஸில் ப்ரீ இன்ஸ்டால்டு MS ஆஃபீஸ் இருந்தால் அது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தால் 30 மினிட்ஸில் 50 to 60% சார்ஜ் ஆகிடும். இது டெய்லி லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்லைட் கீபோர்டு நைட் யூஸுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட், எஸ்பெஷலி லோ லைட் என்விரான்மெண்ட்டில். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆர் விண்டோஸ் ஹலோ ஃபேஸ் லாக் இருந்தால் செக்யூரிட்டி அண்டு கன்வீனியன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மாலாக தோணும், ஆனால் ரியல் லைஃப்பில் ப்ரொடக்டிவிட்டி அண்டு கம்ஃபர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பட்ஜெட்லாம் பார்க்க மாட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் லேப்டாப் வாங்குற டைமில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் உங்கள் யூசேஜ் என்னன்னு. ஸ்டடி ஆர் ஆஃபீஸ் ஒர்க்குனா ப்ரொடக்டிவிட்டி லேப்டாப் போதும். எடிட்டிங், டிசைனிங், அனிமேஷன் மாதிரி கிரியேட்டிவ் ஒர்க்குனா கிரியேட்டிவ் செக்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். கேமிங், ஹெவி மல்டி டாஸ்கிங், AI, ML மாதிரி டாஸ்க்குனா ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ப்ரொசஸர் சைடில் AMD அண்ட் இன்டெல் இந்த 2 பிராண்டுமே சூப்பர். இன்டெல்ல i3, i5, i7, i9 சீரீஸ், AMDல Ryzen 3 579 சீரீஸ். லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் சூஸ் பண்ணுங்க, லைக் இன்டெல் 14th ஜென்ரேஷன் ஆர் AMD 8000 சீரீஸ். AI டாஸ்க்னா அல்ட்ரா சீரீஸ் வித் NPU சூஸ் பண்ணுங்க, இது ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருந்தால் மல்டி டாஸ்கிங் சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். P கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு, E கோர்ஸ் பேட்டரி எஃபிஷியன்சி. GPU பற்றி பார்த்தா லைட் டாஸ்க்னா இன்டெகிரேட்டட் GPU போதும். பட் கேமிங் ஆர் வீடியோ எடிட்டிங்க்கு டெடிகேட்டட் GPU பெஸ்ட். VRAM ஜாஸ்தினா விஷுவல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். RAM சைடில் 8GB மினிமம், பட் 16GB பெஸ்ட் ஃபார் மல்டி டாஸ்கிங். DDR5னா லேட்டஸ்ட், DDR4 வந்து ஓல்டர். ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி RAM சூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபியூச்சர் அப்கிரேடுக்கு எக்ஸ்பேண்டபிள் RAM இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. SSD ஸ்டோரேஜில் Gen 4 ஆர் ஹையரு, ஃபாஸ்ட் பூட் அண்ட் ஆப் லோடிங்க்கு பெஸ்ட். எக்ஸ்ட்ரா SSD ஸ்லாட் இருந்தால் ஸ்டோரேஜ் அப்கிரேடும் ஈஸியாக பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல IPS ஆர் OLED சூஸ் பண்ணுங்க. TN அவாய்ட் பண்ணுங்க அன்லெஸ் பட்ஜெட் டைட். ரெசல்யூஷன் சைடில் ஃபுல் HD மினிமம் 2K இல்லைனா 3K இருந்தால் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். பிரைட்னஸ் 350 நிட்ஸ் இருந்தால் சன்லைட் விசிபிலிட்டியில் நல்லாயிருக்கும். போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டியில் USB-A, USB-C, HDMI அண்ட் தண்டர்போல்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. தண்டர்போல்ட் போர்ட்னா ஆல்ரவுண்டர். இதில் பவர், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் சிங்கிள் கேபிள்லேயே பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப்பில் ரியல் வேர்ல்டு ரிவ்யூஸ் பார்த்தா தான் ஒரு கரெக்டான ஐடியா வரும். ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்பில் பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணும், ஸோ பேட்டரி பேக்கப் கம்மியாக இருக்கும். அண்ட் டெய்லி யூஸ் லேப்டாப்பில் பேட்டரி பேக்கப் பெட்டராக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் MS ஆஃபீஸு ப்ரீ இன்ஸ்டால்டாக இருந்தால் அது போனஸ். அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, பேக்லைட் கீபோர்டு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் டெய்லி லைஃபுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா லேப்டாப் பை பண்ணுறப்ப ஸ்மார்ட்டாக டிசைட் பண்ணுங்க. யூசேஜ், பர்ஃபார்மன்ஸு, பேட்டரி, டிஸ்பிளே, ஃபியூச்சர் ப்ரூஃபிங் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு எடுத்தால் தான் வர்த்தாக இருக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் லேப்டாப் பையிங் கைடு. ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நோட் பண்ணி கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணுங்க. உங்களோட மணியும் சேவ் ஆகும், பர்ஃபார்மன்ஸும் மேக்ஸிமமாக கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.